லைவ் தமிழ் செய்திகள். இந்த லிட்டில் சம்ஸ் இறுதிப் போட்டி தொடர்பாக பல தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இந்நிலையில் தற்பொழுது இந்த சரிகமப கிராண்ட் ஃபைனல் நிகழ்ச்சி தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்களில் ஒருவரான சிவகார்த்திகேயன் சிறப்பு விருந்தினராக பங்குபற்றுவது பலரையும் கவர்ந்த ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. இது சரிகமப போட்டியுடன் ஒப்பிடுகையில் அவர்களுக்கு ஆச்சரியமான ஒரு நிகழ்வாக இது பார்க்கப்படுகின்றது. பல பேரும் இதை எதிர்பார்த்திராத ஒரு விடயமாகவே பலரும் கருத்துக்களை தெரிவிக்கின்றார்கள். இருந்தாலும் இந்த வாய்ப்பு சிவகார்த்திகேயனுக்கு கிடைத்திருக்கின்றது. அதேபோல் இந்த நிகழ்ச்சியில் ஆரம்பத்தில் இருந்த திவினேஷ் பழைய பாடல்கள் மூலமாக எப்போதுமே இளைஞர்களையும் வியக்க வைத்திருக்கின்றார். பழைய பாடல்களில் இத்தனை தத்துவமும் மகத்துவமும் இருக்கின்றதா என்பது இந்த தலைமுறையினருக்கும் அவர் எடுத்துச் சென்றிருக்கின்றார். இதை மக்கள் கொண்டாட்டமாக கொண்டாடி வருகின்றார்கள். இந்த நிகழ்வுக்கு திவினேஷின் குரல் மிகவும் அற்புதமாக இருந்தது. அந்த அளவுக்கு திவினேஷ் தன்னுடைய குரலால் இனிமையான பாடல்களை பாடி பலரின் மனங்களை தொட்டுவிட்டார். அவர் வெற்றி பெற வேண்டும் என்பது பலருடைய கருத்தாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. அங்கிருக்கின்ற ஒவ்வொரு குழந்தைகளும் சிறப்பாக பாடக்கூடியவர்கள். அந்த வகையில் ஹேமேந்திரா, ஸ்ரீமதி, யோகசி, அவினேஷ் மற்றும் மகதி என்ற அந்த 5 போட்டியாளர்களும் சிறப்பாக பாடக்கூடியவர்கள். 6வது போட்டியில் தெரிவு செய்யப்பட்ட அந்த சிறுவனும் சிறப்பாக பாடக்கூடியவன். ஆனாலும் இனிமையான குரலால் பாடி அசத்தி பலவரையும் மயக்க வைத்திருக்கின்றார்கள் இந்த போட்டியாளர்கள். இவர்களில் யார் டைட்டில் ஜெயிக்கப் போகின்றார் என்ற எதிர்பார்ப்பு பலருக்கும் இருக்கின்றது. இந்த குழந்தைகளுக்குள் பாடல் போட்டி இருந்தாலும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுப்பதும் அவர்களை ஒருவருக்கொருவர் அவர்களுக்கு மத்தியில் அன்பை பரிமாறிக்கொள்வதும் பலரின் கண்களையும் கவர்ந்திருக்கின்றது. அதிலும் கடைசி வாரத்தில் புவனேஷ் வெற்றி பெறவில்லை என்றாலும் தான் பெற்ற வெற்றியை மகதி புவனேஷுக்கு அர்ப்பணித்து பலவரை வியக்க வைத்திருந்தார். அந்த அளவுக்கு அங்கு நிகழ்வான சம்பவங்களும் நடைபெற்று வருகின்றன. ஒருவரின் குடும்பத்தில் எந்த சம்பவங்கள் நிகழுமோ அந்த சம்பவங்களும் அங்கு நடத்துவதற்கு நடுவர் குழாம் ஏற்பாடு செய்திருந்தது. அந்த அளவுக்கு பிரபல்யம் பெற்ற நிகழ்ச்சியாக இந்த சரிகமப லிட்டில் சாம்ப்ஸ் இந்த வருடம் இருந்ததாக பலரும் கூறுகின்றார்கள். ஆகவே வெற்றி நாயகன், வெற்றி பெறக்கூடிய அந்த சிறுவன் போட்டியாளர் யார் என்பதுவே பலரின் எதிர்பார்ப்பாகும். தொடர்ந்தும் பொறுமையாக இருந்து அதை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த நிகழ்வை அறிந்து கொள்வதற்காக லைவ் தமிழ் செய்தியுடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள்.